சரிகமபா சீனியர் சீசன் 4ல வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தருணம் வந்து நேற்றைய தினம் நடந்திருந்தது. இறுதிச் சுற்றுக்குள்ள போகக்கூடிய 3வது போட்டியாளர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் வந்து தெரிந்திருந்தது. யாரு அந்த 3வது போட்டியாளர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த வாரம் நடந்து முடிந்த செலிபிரேட்டிங் ஏஆர் ரஹ்மான் ரவுண்ட்ல வந்துட்டு 4 பேர் தான் வந்துட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. அது வந்து நம்முடைய விஜய், சரத், அமன் மற்றும் ஜெயபார்கவி. இதுல கடந்த வாரங்கள்ல கொடுத்திருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில நம்முடைய விஜய், ஜெயபார்கவி 2 பேருக்குமே வந்துட்டு இந்த முறை வந்து இதுக்கு உள்வாங்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் அமையல. அதைத் தொடர்ந்து நம்மளுடைய அமன் மற்றும் சரத் 2 பேருக்கும் இடையில தான் வந்துட்டு ஒரு பயங்கரமான போட்டியே நடக்குது. ஏன்னா 2 பேருமே வந்துட்டு அப்படி சூப்பரா பாடக்கூடிய போட்டியாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அமன் வந்து இந்த வாரம் வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்திருந்தாரு. அதே மாதிரி சரத்துமே வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்திருந்தாரு. இவங்க 2 பேர்ல இருந்து ஒருத்தவங்கள தெரிவு செய்றதுன்றது வந்து ரொம்பவே ஒரு டஃப்பான விஷயம் தான். இருந்தாலுமே வந்துட்டு சரிகமபா டீம் வந்து ஒரே ஒரு போட்டியாளர் தான் தெரிவு செய்யணும் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில வந்து ஒரு போட்டியாளர வந்து தெரிவு செய்திருந்தாங்க. நம்மளுடைய நடுவர்கள் யாரு அவரு அப்படின்னு சொன்னா நம்முடைய சரத் தான். சரத்த தெரிவு செய்திருந்தாலும் நம்மளுடைய நடுவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா 2 பேருக்குமே வந்துட்டு அந்த சேர்ல உட்கார்ற விதத்திற்கு அப்படி 2 பேருமே வந்துட்டு சூப்பரான போட்டியாளர்கள் தான்றத அவங்களே சொல்லியிருப்பாங்க. அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வேற லெவல்ல இருந்தது. ஆனா டீமிட முடிவின் அடிப்படையில சரத்த வந்து நாங்க தெரிவு செய்திருக்கிறோம். மற்ற போட்டியாளர்கள விட வந்து அமன் வந்து முன்னிலையில தான் இருக்கிறாரு. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவனை விட நல்லா பாடினா தான் வந்து அவங்க வந்து இந்த இறுதி சுற்றுக்குள்ள போக முடியும் என்றதையுமே வந்து நம்மளுடைய நடுவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. முக்கியமா நம்மளுடைய ஸ்ரீனி சார் சொல்லியிருப்பாரு. அவன் கண்டிப்பா வந்து இந்த சீட்டுக்கு வருவாரு. ஒரு விளிம்புல தான் இருக்கிறாரு என்றத வந்து வலியுறுத்தி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய கார்த்திக் சாருமே வந்துட்டு அவனுக்கு ஒரு சப்போர்ட் குடுத்திருப்பாரு. பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அழகா இருந்தது. இதுல நம்மளுடைய சரத் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, பிரசன்ட்ல வந்து நான் இருந்தது கிடையாது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நினைச்சு அழுதுருக்கேன். பிறந்ததுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்திருக்கேன். அம்மாவுக்கு ஏதாவது ஆக முதல் ஏதாவது ஒண்ணு சாதிச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்திருக்கேன். இந்த ஒரு மேடை அது எனக்கு கொடுக்கும். அந்த ஒரு வாய்ப்ப கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவருடைய நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரியே இந்த ஒரு தருணத்துல அவரு வந்து செலக்ட் ஆகி அவருடைய மொத்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம சரத்தோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சரத் உண்மையா வந்துட்டு அவ்வளவு ஒரு டேலண்டான போட்டியாளர்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. இதைத் தொடர்ந்து அவங்களோட அம்மாவும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் நன்றிகளையும் சொல்லியிருப்பாங்க. முக்கியமா நம்முடைய போட்டியாளர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லி அவங்கலாம் நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டியிருப்பாங்க. அடுத்த முறை இவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்மளோட அவனையுமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்த முறை இவர் வந்துருவாரு தங்கக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவ்வளவு ஒரு கியூட்டா இருந்தது. அந்த அளவுக்கு வந்து அமன்லயுமே வந்துட்டு அவங்க அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறத பார்க்கும்போது அமனுமே வந்து மக்கள் மத்தியில ரொம்பவே பேசப்படுகின்ற ரொம்பவே அன்பு செய்யப்படுகின்ற ஒரு போட்டியாளரா வந்து இருக்கிறாரு. கண்டிப்பா அடுத்த வாரத்துல வந்து அமன் போவாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த முறை நாங்க எதிர்பார்த்தது மாதிரியே சரத்துக்கு தான் வந்து இந்த ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கு. அந்த வகையில வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்தது அவன் தான் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஆசைப்படுறேன். நானுமே நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 4வது இறுதிப் போட்டியாளராக யார் உள்ள போக போறாங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.